ஹலோ காய்ஸ், வெல்கம் டு எஃப்சி நெறிக்கூட்டம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம முக்கியமான செகண்ட் லெக்குக்கு வந்திருக்கோம். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் லெக் 1-1ங்கிற கணக்கில் முடிஞ்சிருக்கு. இந்த மேட்ச் டிசைடர் மேட்ச்னே சொல்லலாம். கொஞ்சம் நர்வஸாக இருந்தாலும் நம்ம பசங்க மேலே தீராத நம்பிக்கை இருக்குது, முடிச்சு கொடுத்துருப்பாங்க. இந்த மேட்சோட ரிசல்ட் முடிகிற பொறுத்து தான் யார் செமிஃபைனல் போவாங்கன்னு சொல்ல முடியும். ரெட் புல் சால்ஸ்பர்க் விசஸ் அட்லெட்டிகோ மேட்ரிட்டில் இந்த மேட்ச் இப்படியே முடிஞ்சுனாலும் அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா இந்த மேட்ச் 0-0ன்னு ஜெயிச்சு மேட்ச் முடிஞ்சா கூட ஏடிகே ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க நம்ம ஊரில் வந்து கோல் போட்டிருக்காங்க. நம்ம இங்கே வந்து ஒரு கோல் போட்டால் கூட போதும் அவங்களுக்கு செக் வச்ச மாதிரி. ஜான் ஓப்ளாக் போன மேட்சோட கீ பிளேயர்லாம் இல்லை, மெயின் பிளேயர்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பறந்து தடுத்தாரு. மேட்சும் அவர்னாலே ஜெயிச்சாங்கன்னு சொல்லலாம் டீமில். டியாகோ கோஸ்டா, ஜோ ஃபெலிக்ஸ் இங்கே கொஞ்சம் டஃப்பான ஃபார்வர்ட்ஸ் நம்மளை பொறுத்த அளவுக்கு. இன்றைக்கும் திவாகருக்கு டஃப் கொடுப்பாங்க அவங்க ரெண்டு பேரும். அண்ட் கிளப் அத்லெட்டிகோ டி மேட்ரிட்டோட லைனப் இங்கே ஃபார்மேஷன், அதே ஃபார்மேஷன், சேம் பிளேயர்ஸ். அங்கே சாவுல் கோக்கி அவங்கள நம்பி தான் மிட்ஃபீல்டரை விட்டுருக்காங்க. ஆனால் அந்தளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் தரக்கூடியவங்க. நம்மளோட பிளேயிங் லைனப் இது, சேம் லைனப். அண்ட் ஒரே ஒரு சேஞ்ச், லோகேஷ் தாத்தாக் போலா சவுதீஸ் வந்திருக்காரு. கொஞ்சம் டிஃபென்ஸை இன்னும் பெருசாக எடுத்து கொடுக்க. இந்த சவுதீஸை பார்க்குறீங்க இங்கே. ரவிக்குமார் மோர் ஹோப்போட இறக்கியிருக்காங்க ரவிக்குமாரை. இந்த டைம் ஆயிடுச்சு, மேட்ச் ஸ்டார்ட்ஸுங்க. ஜோ ஃபெலிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு அத்லெட்டிகோ மேட்ரிட். லெஃப்ட் டு ரைட்டுங்க. டியாகோ கோஸ்டா நல்ல டிஃபென்ஸ் டாக்டிக்ஸ் ஃபஸ்ட்லேருந்தே. லோகேஷ்ட ஆஹா அனிபாரதி நேராக பாஸ் அவங்களுக்கு கொடுத்தாரு. டியாகோ கோஸ்டா இங்கே நல்ல லாங் பால். டியாகோ கோஸ்டா செம்ம சேவ் அங்கே திவாகர்கிட்ட இருந்து. நானும் யாரும் என்னை காமிக்கிறேன்னு இறங்கி வந்திருக்காரு. நீங்கள் கொஞ்சம் ஃபார்மில் வேற இருக்காரு பாலாஜிங்க. அந்த விதத்தில் பாலா வாங்கிட்டு போயிட்டாங்க அவர்கிட்ட. நல்ல ஒரு டிஃபென்ஸ் அங்கே. சவுல் ஓகே, டாமினேட் பண்ணுறாங்க ஏடிகே இந்த மேட்ச்லேயும். ரவிக்குமார் இங்கே, பிரபா, ரவிக்குமார், சுதீஷ் இங்கே. கண்ணனுக்கு பாலுங்க, நல்ல பால். ஆனால் ஓகே கணிச்சிட்டார் அந்த பாலை. நல்ல டிஃபென்ஸ் கண்ணன் இருந்த. மறுபடியும் பொசஷனே இல்லை நம்மள்ட்ட இந்த மேட்சை பொறுத்தளவு. ஜோ ஃபெலிக்ஸ் the goal scorer of the last match. நல்ல டிஃபென்ஸ் கனெக்ட் இருந்த பிரபா. திவாகருங்க அற்புதமான சேவ் கொடுத்தாரு ஸ்டார்டிங்லே. கேப்டன் யாசருங்க நல்ல ஹெட்டர் பாலாஜிட்ட. பிரபா, மணிபாரதி, பிரபாங்க அண்ட் யாசர். ஒரு த்ரூ பால் கொடுப்பாரா இல்லை நல்ல ஃபுட் ஒர்க்குங்க. இன்னும் பால் அவர்கிட்ட தான் இருக்குது. செம்ம பிளே அவர்கிட்ட இருந்து. பாலாஜி ஒரு மிஸ் பாஸ். இன்னும் ஒரு பொசிஷன் செட் ஆகலை, கொஞ்சம் டைம் ஆகும் தான். ரவிக்குமார் இங்கே ஃபினிஷ் பண்ணுவார் அந்த மேட்ச் மாதிரி. ஓப்ளாக் இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டாரு. ரெண்டு கோல் கீப்பர்ஸை மீறி ஸ்ட்ரைக்கர்ஸால கோல் போட முடியல. நல்ல ஃபுட் ஒர்க் பண்ணாருங்க யாசர். அந்த பாஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா கூட ஒரு சான்ஸ் இருந்திருக்கும். லோகேஷ் மறுபடியும் வச்சு கொடுத்தாரு. அங்கே இங்கே 1-on-1ல செம்ம கிரியேட்டிவிட்டி. என்ன மாதிரியான சேவ் பண்ணார் ஜான் ஓப்ளாக் அங்கே. இதனால தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோல் கீப்பராக இருக்காரு. இங்கே ஒரு கார்னரில் வாய்ப்பு கிடைக்குமா யாசரங்க. நல்ல அற்புதமான பால். ஆனால் ஓப்ளாக் சும்மாவே தடுப்பார். ஜோ ஃபெலிக்ஸ் இங்கே ரன் எடுக்கிறாரு. செம்ம டிஃபென்ஸ் பாலாஜிட்ட. நல்ல பாலிங் யாசர்கிட்ட. ரவிக்குமார் தேவையில்லாத சூட்டங்க. தேவையில்லாத பாஸ்ன்னு சொல்ல வந்த இடத்துல அந்த நான் பரவாயில்ல அதே அட்வான்டேஜாக எடுத்துக்கிறேன் சூட் அடிச்சிருக்காரு யாசரங்க. நம்மளும் கவுண்டர் அட்டாக்ல சிறந்தவங்கன்னு ப்ரூவ் பண்ணுறோம். இப்போ நல்ல ஒரு அட்டம் கொடுத்தாரு யாசரங்க. ரெண்டாவது சேவ்
இப்பவே பதிச்சிட்டாரு. இதுக்கு மேல இவரால என்ன பண்ண முடியும் டீமுக்கு? மறுபடியும் கார்னர் கன்வர்ஷன் கொடுத்தா நல்லா இருக்கும். நம்மளோட டிஃபெண்டர்ஸ் நல்லா பண்ணுவாங்க ஹெட்டர்லாம். இங்கே ஒரு லாங் பால் யாசர்கிட்ட இருந்து கண்ணனா ஜோ ஃபிலிக்ஸா தான் ஜெயிச்சிருக்காரு. ஆனால் பால் அவே போயிருச்சு. இங்கே ஒரு த்ரோ, ஒரு லாங் த்ரோ ரவிக்குமாருக்கு. மறுபடியும் நம்மளுக்கு த்ரோ இல்லை. ரவிக்குமாரோட ஹெட்டர்னு அம்பையர் சொல்லியிருக்காரு. 30 minutes gone, still 1-1 இருக்கு மேட்ச்சு. முக்கியமான ஒரு அவே கோல் அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருக்காங்க. நல்ல ஒரு லாங் த்ரூ பால். சவுதீஸ் போறாரு டிஃபென்ஸுக்கு. ஃபுட் ஒர்க் கொடுத்தாருங்க. நல்ல ஒரு பிளே அங்க 1-on-1. டக்குன்னு நிப்பாட்டிட்டாரு பிரபா அங்க. ரவிக்குமார் யாசர் சப்போர்ட்ல நல்ல பிக்கப் பால் அங்க. 1-on-1 நல்லா பண்றாங்க ரெண்டு பேரும். ஆனால் டிஃபென்ஸ் ஆல் அவுட் வந்துட்டாங்க. மறுபடியும் யாசர்ட்ட பால் இருக்காங்க. டிஃபென்சிவ் வைஸும் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்லலாம் எட்டிக்கு. அண்ட் கொரியா மணிபாரதியோட நல்ல டிஃபென்ஸ்னாலும் பொசஷன் அவங்கள்ட்ட தான் இருக்கு. ஃபெலிக்ஸ் வேற லெவல் பண்ணுறாருன்னே சொல்லலாம். நேற்று மேட்ச்லையும் சரி இன்னைக்கும் சரி நல்ல டிஃபென்ஸ் லோகேஸ்ட் இருந்து. அண்ட் பேக் டு த பேஸ். கண்ணா டு திவாகர். ஸ்டெப் எடுக்கிறார் திவாகர். யாசரங்க ஹெட்டிங் லூஸ் பண்ணிட்டாங்க. பேக் டு யாசர். பர்ஃபெக்டா பண்றாருங்க. ஒரு ஃபினிஷ் அங்க ஜான் ஓப்ளேக். முடியல நம்ம அட்டாக்கர்ஸ்னால. ஃபெலிக்ஸ் கீழே இருந்து எடுத்துட்டு போறாரு பால. ஆல்ரவுண்டரா இருக்காரு. அண்ட் லாஸ்ட் 1 minute ஆடட் டைம் அங்க. நல்ல ஒரு விறுவிறுப்பான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தோம். திவாகரன் இருந்தாலும் சரி, ஜான் ஓப்ளேக் இருந்தாலும் சரி, ரொம்ப டஃப் கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் டீமுக்கு. நல்ல டெடிகேஷனோட இருக்காங்க. பார்த்தா தெரியும் அந்த முக்கியமான 3 ஷாட்டுமே 3 சேவ் அங்க. குறிப்பிடத்தக்க சேவ்ஸ் 3மே அங்க. பொசஷன் அவங்கள தான் இருக்கு. இன்னும் டாமினேட் பண்றாங்க அத்லெட்டிகோ மேட்ரிட். நம்ம ஒரு தப்பு பண்ணா கூட கோல் போடுறவங்க முடியும் அவங்களால. விறுவிறுப்பாக முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் மேட்ச் எப்படி முடிய போகுதுன்னு தெரியல. செமிஃபைனல் யார் போவார்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம பால் ஸ்டார்ட் பண்ணுறோம் லெஃப்ட் டு ரைட். பாலாஜிங்க சார் கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக விளாட்ற. ரவிக்குமார் முடிச்சா போதும். எங்க இன்னைக்கு ஃபார்மில் இருக்காருன்னே சொல்லலாம். யாசர் சும்மா பிளேயிங்கில் நல்லா பண்ணுறாரு. ஜோ ஃபிலிக்ஸ் கணக்கில் அங்கே 2 பேர் இந்த டீமில் ஜோ ஃபிலிக்ஸ் மாதிரி இங்கே நம்ம யாசர் நல்லா பண்ணிட்டு இருக்காருங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஃபினிஷிங் பண்ணியிருந்துருக்கலாம் அந்த இடத்துல. இங்கே கொரியாவை சப்ஸ்டியூட் அல்வரோ மொராட்டா இப்போவே அட்டாக்கிங்கில் இறங்கிட்டாங்க. போன மேட்ச்லையாவது கொஞ்சம் லேட்டாக தான் இறக்குனாங்க அவங்கள. ஜோ ஃபிலிக்ஸுங்க. தியாகோ கோஸ்டா. திவாகர்கிட்ட நேராக பாஸ் போயிருக்கு. நம்ம டாமினேட் பண்ணிக்கணும். ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும் நம்ம அட்டாக்கர்ஸுக்கு. யாசருங்க நேராக பாலாஜி போறாரு. பிக்கப் பண்ணாருங்க பாலாஜிட்ட. மறுபடியும் அது ஒரு சேவ். எல்லா இடத்துலையும் இருக்காரு. கோல் போஸ்ட் அவர் சிறுசா ஆக்கி இருக்காரு. அந்த அளவு சேவ் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல ஒரு கிரியேட்டிவ் பாஸுங்க. ஆனால் நல்ல சூட்டு பாலாஜி இந்த ஃபர்ஸ்ட் டச்லேயே. இந்த மாதிரிலாம் ஷார்ட்ஸ் ஆன் டார்கெட் வைக்கிற ரொம்ப கஷ்டம். அவர் ஒரு ஆள் போதும் காமிச்சிட்டு இருக்காரு மேட்ச்னா என்னன்ட்டு. ஆனால் ஒரு முக்கியமான சேஞ்சுங்க. நவீன்குமாரோட முழுக்க நம்பிக்கை வச்சு டீமுக்கு இறக்குறாங்க. ஷார்ட் கார்னர். பாரதி யாசர் தங்க ஒரு லாங் பால். போஸ்ட் நல்லா இருக்கு. நவீன்குமார் அங்க காமிச்சிருக்காரு. நான் டீமுக்கு எவ்வளவு முக்கியம்ட்டு. வாட்டர் சேஞ்ச், வாட்டர் சப்ஸ்டியூட், வாட்டர் மேஜிக்கல் மிராக்கிள் நவீன்குமார்கிட்ட இருந்து.
அந்த ஒரு கோல்னால ஹீரோ ஆஃப் த மேட்ச்னே சொல்லலாம். நல்ல லாங் பால் டைமிங் எடுத்து அடிச்சிருக்காரு. இப்படிதான் ஜான் ஓப்ளேக்கை டிஃபீட் பண்ணணும், வேற வழி இல்லை. டீமுக்கு தேவையான இடத்துல நவீன்குமார் நான் இருக்கேன் ஏன் கவலைப்படுறீங்கன்னு வந்து ப்ரூவ் பண்றாரு ஒவ்வொரு தடவையும். நம்ம ஆக்ரிகேட்ல 2 போயிட்டோம். கொஞ்சம் தாக்கு பிடிச்சா போதும் டிஃபென்ஸ்ல அந்த மேட்சை. நல்ல ஒரு இன்டர்செப்ஷன் இங்க நவீன்குமார், இந்த கேம் சேஞ்சர் கரெக்டா சொல்லலாம். அவர் கேம் சேஞ்சர். இங்க யாசர்ட்ட ஒரு அட்டெம்ப்ட், ஆனா ஜான் ஓப்ளேக் அட்வான்ஸா வந்துட்டாரு. சால்ஜிகோ, ஜோ ஃபெலிக்ஸ், அவங்களும் சாதாரணமா சொல்ல முடியாது. நல்ல அட்டாக்கிங் போறாங்க. நவீன்குமார், அவங்க ஒரு கோல் போட்டாலும் எக்ஸ்ட்ரா டைம் போயிடும் மேட்சுக்கு. இங்கே ஜோ பிலிக்ஸ்க்கு சப்ஸ்டியூட் விட்டாலோ இறங்கியிருக்காங்க. மேக்ஸிமம் அவங்க டீம்லேயே ஸ்டெமினா ப்ராப்ளமாக இருக்கலாம். கண்ணனோட த்ரோ, பிரபா, மறுபடியும் பிரபாட்ட பால், தியாகோ கோஸ்டா. இப்போ தியாகோ கோஸ்டா மேலே எனக்கு பெரிய ப்ரெஷர், ஏன்னா அவர் தான் கன்வெர்ட் பண்ணணும் இப்போ அவங்க டீமுக்கு. லெமார், தியாகோ கோஸ்டா கொஞ்சம் டேஞ்சரஸ் பாக்ஸ்குள்ளே போனால். ஃபவுல் கொடுத்துருக்காங்க. கொக்கேங்க ஃப்ளையிங் சேவ். உங்களுக்கு ஜான் ஓப்ளேக்லாம் எங்களுக்கு திவாகர் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சேவ் பண்ணாரு. கண்ணன் இங்க நல்லா ஏறாரு லெஃப்ட் பிளாங்க பொறுத்தளவு. பிரபாட்ட ஒரு கிரியேட்டிவ் ஒரு பாஸ் கிடைச்சா போதும். இன்னும் பொசிஷன்ல இருக்காரு, பரவாயில்ல. செம்மையா இருந்தார் பாலாஜி. ஒரு கன்வர்ஷன் இங்க, மறுபடியும் சேவ் ஸ்ட்ரைட் டு ஜான் ஓப்ளேக். நவீன்குமார் இங்க ஒரு வாய்ப்பு. பாலாஜி மறுபடியும் முடிச்சு கொடுத்திருக்காரு. பாலாஜி எங்க அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான், நிப்பாட்டியாச்சு மேட்ச் என்னை பொறுத்தளவு. திவாகரோட ஹாப்பினஸை பார்க்குறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா எடுத்தாருங்கிற காரணத்துக்காக செகண்ட்ல ஒரு நல்ல அட்டம் போட்டாரு. நல்ல அசிஸ்ட் பிரபாட்ட இருந்து. அவர் ஜான் ஓப்ளேக் லெஃப்ட் மோஸ்ட்ல தட்டி விட்டார் பால. அவர் பொசிஷன், புது பொசிஷன்ல இப்பதான் ஒரு கோல் விழுந்திருக்கு அவருக்கு. நில்லுங்கிற கணக்குல லீடிங்ல இருக்கும். தேவலாத அட்டெம்ப்ட் போட்டாரு கண்ணா இங்க. டியாகோ கோஸ்டா, விட்டோலோ, சோப்லி சப்ஸ்டிங்க அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க. நேரா திவாகர்க்க ஓகே ஒரு ஹெட்டிங் ட்ரை பண்ணாரு, ஆனா திவாகர்லாம் அது எடுப்படாது. பிரபா இங்க நல்ல அசிஸ்ட் பாலாஜிட்ட கொடுத்தாரு. கண்ணன் நீங்க அல்வரோ மொராட்டா பினிஷ் பண்ணுவாரா? அற்புதமான ஒரு பாஸ் கொடுத்து நிப்பாட்டிட்டாருங்க யாசர். சவுல் பாலை வாங்கிட்டாங்க. மறுபடியும் பொசஷன் சவுல்கிட்ட தான் இருக்கு. நல்ல ஒரு ஸ்லைடிங் போட்டார் லோகேஷங்க. செம்ம சேவ் திவாகர்ட்ட இருந்தாங்க. அண்ட் கோகே விசஸ் யாசர் ரன்னிங்ல பிச்சு எடுத்துட்டார் யாசருங்க. ஒரு த்ரூ அசிஸ்ட் கிடைச்சா போதும், இல்லை அவரே பினிஷ் பண்ணுவாராங்கிற கணக்கில் கார்னர் போயிருச்சு. நைஸ் கார்னர் எங்க பிரபாட்ட பால். இப்ப 4 நிமிஷம் தாக்கு பிடிச்சா போதும். கண்ணன் இருந்து ஒரு லாங் பால், தனுஷ் அதை யூஸ் பண்ணல. அவங்களும் எல்லாம் அட்டாக்கிங்ல இறங்கியிருக்காங்க, ஃபுல் அட்டாக்கிங்ல. இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு மேட்சுக்கு, பிளஸ் அடிஷனல் டைம்ஸ். பிரபாட்ட இருந்தீங்க யாசர்ட்ட, இன்னும் அவர்கிட்ட இருந்தா பினிஷ் வரல. நல்ல அசிஸ்ட் கொடுத்தாரு ஃபர்ஸ்ட். எங்க ஒரு பினிஷ் முடிஞ்சுங்க. பிரபாவும் தங்களோட ஸ்கோர் கோட்ல இடம் பிடிச்சிட்டாரு.
அவங்க ஊருக்கு போய் அவங்க மண்ணில் அவங்கள வச்சு செஞ்சுட்டாங்க நம்ம எஃப்சி நரிக்கூட்டம். ஓப்ளாக் பயங்கர ஃப்ரெஷ்வேட் ஆட்டாரு. இன்னைக்கு நம்பிக்கை வச்சிருந்தாருன்னே சொல்லலாம் டீம்கிட்ட. அவர் சேவ்லலாம் பார்த்து நல்ல ரன் எடுத்தாரு இங்க கேசருங்க. ஒரு அட்வான்ஸ்டு பாஸ், நல்ல கேப்ல பாஸ் கொடுத்தார் நவீன்குமார். மேட்சை மாத்திட்டாருன்னே சொல்லலாம். நவீன்குமார் சப்ஸ்டியூட்ல இருந்து வந்து நல்ல ஃபினிஷ் ரைட் ஃபிளாங்கோட சேர்த்து. சான்ஸே இல்லைன்னு தான் சொல்லணும். ப்ளஸ் 3 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயே 1.5 நிமிஷம் காலி ஆயிடுச்சு. அல்வாரோ மொராட்டா இங்கே பால் நம்மள்கிட்ட. மேட்ச் முடிஞ்சாங்க. நம்ம டீமோட செலிப்ரேஷனை பார்க்குறோம் இங்கே கிரவுண்ட்லேயே. ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேட் ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம் அத்லெட்டிகோ மேட்ரிட். அங்கே ஜான் ஓப்ளாக் ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. இதுக்கு மேலே என்னால் என்ன பண்ண முடியுன்ற அளவுக்கு. உண்மையிலே செகண்ட் ஹாஃப்ல செம்மையான அட்டாக்கிங் கொடுத்தாங்க நம்ம டீமு. எங்க மேனேஜரோட அட்டாக்கிங் டாக்டிக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி பெர்ஃபெக்டா முடிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். பொசஷன் 50-50 வச்சிருக்காங்க. முக்கியமா இந்த 8 ஷாட்ஸ் அதில் 5 சேவ். இதுக்கு மேல ஜான் ஓப்ளாக்னால முடியாது. அவர் மேல குறை சொல்லவே முடியாது இன்னைக்கு. அந்த மாதிரி ஒரு சேவ்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு டீமுக்கு. அண்ட் திவாகரையும் குறை சொல்லக்கூடாது. அந்த 3 சேவ்லையும் ஃபர்ஸ்ட் சேவே பெர்ஃபெக்டா பண்ணாரு. அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் மேட்சுக்கு காரணம் இன்னைக்கு. அண்ட் த மேன் ஆஃப் த மேட்ச் இஸ் நன் அதர் தன் நவீன்குமார் வித் 7.5 ரேட்டிங்ஸ். இன்னைக்கு வந்து மேட்சை மாற்றி விட்டார் போயிடலாம். ஆனால் ஓப்ளாக்கோட திவாகருக்கு நல்ல ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அங்கே. அண்ட் பர்ஃபெக்ட் டே ஃபார் த பர்ஃபெக்ட் மேட்ச் நவீன்குமாருக்கு இன்னைக்கு. அண்ட் செமிஃபைனல் போஸ்ட் யாருக்கு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அண்ட் குவார்டர் ஃபைனல்ஸில் பார்சலோனா வச்சு செஞ்சுட்டாங்க லிவர்பூல். இன்னைக்கு 4-1ங்கிற கணக்கில் ஜெயிச்சிருக்காங்க. ஜுவென்டஸ் இன்னைக்கு அதே மாதிரி 1-0 2ல் ஜெயிச்சிருக்காங்க. மான்செஸ்டர் சிட்டியை வச்சு செஞ்சுட்டாங்க. அண்ட் இனிமேல் வரக்கூடியலாம் ரொம்ப டஃப்பான மேட்ச்னு சொல்லலாம். எல்லாம் பெரிய டீம். பார்சலோனா, ஜுவென்டஸ் அண்ட் மேன் சிட்டியை கூட பார்த்துட்டோம் நம்ம. அண்ட் செமிஃபைனல் ராகிங்க. பார்சலோனா விசஸ் ஜுவென்டஸ், ரெட் புல் சால்ஸ்பர்க் விசஸ் மேன் சிட்டி. தப்பிச்சிட்டோன்னே சொல்லலாம் பார்சலோனாக்கும் ஜுவென்டஸ்ட இருந்து. அவங்க சைட்ல இருந்து முக்கியமான மேட்ச்னா மெஸ்ஸி விசஸ் ரொனால்டோ. அங்க அது மேல இருக்க 2 டீம் எந்த டீம் வந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை தான். ஃபைனல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முதல்ல நம்ம செமிஃபைனல் ஜெயிச்சிடணும். நம்ம பசங்கள்கிட்ட நம்பிக்கை இருக்குது மான்செஸ்டர் சிட்டியில் ஜெயிப்பாங்கன்ட்டு. ஏன்னா அவங்கள்ட்ட பார்த்துட்டு வந்துட்டோம் எப்படி விளாண்டாங்கன்ட்டு. அண்ட் செமிஃபைனல் ஃபர்ஸ்ட் லெக் நாளைக்கு இரவு 7:45க்கு உங்கள் லைவ் எக்ஸ்க்ளூசிவாக வரும். அண்ட் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அங்கே. லூயிஸ் சுவாரஸ் வந்துட்டார் அங்கே. இன்னைக்கு அடித்த 4 கோலுமே அவரில் 3 கோல் போட்டிருக்காரு அவர். இல்லை 3ல் தான் 4 கோலுமே லூயிஸ் சுவாரஸ் தான் இன்னைக்கு. எங்கிருந்து வந்தான்ட்டு டக்குன்னு வந்து நின்ட்டாரு. அது அடுத்த பர்சன் நவீன்குமார் அங்கே ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன். இன்னைக்கு ஒரு கோல் அங்கே அவருக்கு. அடுத்தபடியாக பாலாஜி 4 கோலோட ஒரு. பாலாஜியும் பிஸியும் தான் இருக்கிறதுலே ஒரு மிட்ஃபீல்டர்ஸு. பாலாஜிக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு முன்னாடி வர. அசிஸ்ட்ல நம்ம 3 பேர் இருக்காங்க. பிரபா, கண்ணாடி, ஆசரங்க. பியானிக்ஸ் இன்னும் பிடிக்கவே முடியலன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு போய் நிற்கிறாரு. போன மேட்ச்ல அசிஸ்டன்ட் கொடுக்கலனாலும். அண்ட் தட்ஸ் ஆல் ஃபோக்ஸ். இந்த மேட்ச் அவங்களை பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் நாளைக்கு உங்களை சந்திக்கும் வரை உங்கள் எஃப்சி